பிடிக்கும் சீனியர். கார்த்தி, எந்த காரணத்துக்காகவும் என்னை விட்டுட்டு நீ பேர மாட்டல. நிச்சயம் நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் சீனியர். ஏன்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். கார்த்தி, அம்மா. என்னடி அம்மா? சீ, நிறுத்து. நீ இப்படி இருப்பேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல கார்த்தி. அம்மா, அது வந்து சீ, நிறுத்து. நான் என்ன உன்னை அப்படியாட்டி வளர்த்தேன்? சீ, என் மானத்தே வாங்கிருவ போல நீ. அவங்கிட்ட பல்ல காட்டி பேசிட்டு இருக்க. யாராவது பார்த்தா என்ன என்னட்டி நினைப்பாவ? எதுக்குத்தான் இப்ப இப்படி கோவப்படுறீங்க? அவளுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை. அவட்ட ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? நீ பேசாத ஃபர்ஸ்ட். யார் கத்த? அத்தை, நான் உனக்கு அத்தைன்னு சொல்லியிருக்கேனே என்னைக்காவது? போ, உங்க அம்மாட்ட போய் கேளு. நான் உனக்கு என்ன முறை வருவேன்? நீ யாருன்னு கேட்டு வா. அத்தை. சீனியர், இப்போ உனக்கு என்னமா பிரச்சனை? எல்லாரோட மனசையுமே நீ கஷ்டப்படுத்துறியா? வில்லி மாதிரி இருக்க. ஆமாட்டி, இப்போ நான் உனக்கு வில்லி மாதிரி தான் தெரிவேன். பிறவுதான் புரியும் நான் எதுக்கு சொன்னேன். நீ யாமா நீ இப்படி இருக்க? எனக்கு கஷ்டமா இருக்குதுமா. எல்லாரும் ஒன்னையும் திட்டுவாங்க. நீ யாமா சீனியரை போட்டு திட்டிட்டே இருக்க? பாவம் அவரு. கார்த்தி, உடம்பு சரியில்லைன்னு பார்த்துட்டு இருக்கேன். அவனுக்குலாம் பறிஞ்சு பேசிக்கிட்டு என்கிட்ட வந்த. அதுக்கப்புறம் என்னவா? என்ன சொல்லு? நீ என் பிள்ளையே இல்லைன்னு பேர் வேண்டி. எம்மா எம்மா நில்லு. ச்சே. கார்த்தி, என்னடி சொல்லு? அலாதட்டி லூசு. அந்த கரண் நமக்கு யாருடி? அவங்களுக்காக ஏன் நீ நம்ம குடும்பத்தை பகைக்க? கீர்த்தி, இத பத்தி பேசுறதா இருந்தா நீ தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத. இங்க இருந்து கிளம்பிடு. நீ என்கிட்ட கோவப்பட்டாலும் பரவாயில்லடி கார்த்தி. நான் சொல்லுவேன். நான் கண்ணால பார்த்தது எல்லாத்தையுமே சொல்லுவேன் டி. நீ மயக்கத்துல இருக்கோம்ச்சுல எல்லாருமே நம்ம அம்மாவை திட்டிக்கிட்டே இருந்தாவ தெரியுமா? நம்ம அம்மாவை ஏசுனாவதான். ஆனா நம்ம அம்மாவை எல்லாருமே ரொம்ப திட்டுனாவ. அது மட்டும் இல்ல கார்த்தி, நீ இந்த மாதிரி பண்றதுனால நம்ம அம்மாக்கு ரொம்ப அசிங்கம் தானே டி லூசு. எதுக்கு அசிங்கம்? நான் உன்னை லவ் பண்ணிட்டு வீட்டுக்கு தெரியாம ஓடிடுவேன்னு சொல்லலையே. வீட்டு பெத்தவங்களோட பர்மிஷன் படி தானே மேரேஜ் பண்ணுவீங்க. நான் இப்போ உனக்கு கல்யாணம் பண்ணுவேன்னு அது போல சொல்லலையே. நான் படிச்சு முடிச்சிட்டு நல்ல வேலைக்கு போன அப்புறம் தானே பண்ணுவீங்க. இதுல எங்க அசிங்கம் இருக்கு? எனக்கு பிடிச்சவங்க நான் தேர்ந்தெடுக்கிறது அசிங்கமாட்டி? நான் அதை ஒண்ணு சொல்லலட்டி கார்த்தி. நம்ம அம்மா ஒருத்தங்களை வேண்டாங்கிறத நீ வேணும்னு அடம் பிடிச்சு கேட்க தெரியுதா? அது நம்ம அம்மாவுக்கு கஷ்டமா இருக்குன்னு நீ யோசிக்கவே மாட்டியா கார்த்தி? அம்மாக்கு பிடிக்கல, அதுக்கு நீ எனக்கு பிடிச்ச சீனியரை நீ என்ன லவ் பண்ணடாங்கியா? அப்படி சொல்லலட்டி கார்த்தினா, நம்மளோட லைஃப் பார்ட்னரை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு நமக்கு எல்லா உரிமையும் இருக்குது டி. அதுக்கு நீ நமக்கு பிடிச்ச லைஃப் பார்ட்னருக்காக நம்மளை இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வளர்த்த நம்ம அப்பா அம்மா மனசு கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான்டி நான் சொல்லுதேன். யாண்டி கிட்டி நம்ம அம்மா இதை ஒத்துக்கிட மாட்டாவ. நம்ம அம்மா அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு தாண்டி நான் நினைச்சேன். கரணோட அப்பா தான் அக்செப்ட் பண்ண மாட்டாவன்னு நினைச்சேன். ஆனா நம்ம அம்மா தான் எல்லாத்துக்குமே அகைன்ஸ்ட் டைப் இருக்காவ. நம்ம அம்மாக்கு என்னடி ஆச்சு? உனக்கே புரியலாட்டி கார்த்தி. நம்ம அம்மா இதுக்கெல்லாம் கோவப்பட்டாலும் ஆனா அக்செப்ட் பண்ணிடுவாவ. கரங்கிறதுனாலதான் நம்ம அம்மா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏதோ அம்மாக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது, அம்மாக்கு பிடிக்கல. அப்ப நீ விட வேண்டியதானே கார்த்தி. ஏன் எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி எல்லார் மனசையுமே நீ கஷ்டப்படுத்திட்டு இருக்க? நீ கஷ்டப்படணும் அழணுங்கிறதுக்காக நீ இதை சொல்லலட்டி கார்த்தி. நான் கண்ணால பார்த்தேன். நம்ம அப்பா ஃபர்ஸ்ட் தடவை கண் கலங்கி அழுதுட்டு இருந்தது நான் பார்த்தேன்டி. எனக்கு அப்ப எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டுன்னு நினைச்ச அப்பா அழுவாவளா? இல்ல எல்லாரும் அம்மாவை திட்டுறாவ நினைச்ச அழுவாவளா? இல்ல நீ இப்படி பண்ற நினைச்ச அழுவாவளாட்டி? நீயே யோசிச்சு பாரு. நம்ம அப்பாவும் நம்ம அம்மாவும் நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுதாவ. எனக்கு புரியுது கீர்த்தி. ஆனாலும் என்னால சீனியரை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே ஏமாத்திக்கிட முடியாது டி. நான் ஒன்னு சீனியரை பிடிக்காது, அவரை முழுசா விட்டுருன்னு நான் சொல்லவே இல்லையே. நீ ஒரு நல்ல பொசிஷனுக்கு படிச்சு நீ ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்ல மார்க் எல்லாம் ஸ்கோர் பண்ணனா நம்ம வீட்டுல கேட்டனா ஒருவேளை அப்ப நம்ம அப்பா அம்மா வந்து அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு தானே நான் சொல்றேன். இப்பமே அக்செப்ட் பண்ணாதவங்க அப்ப எப்படி நம்ம அம்மா அப்பா வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க? ஒருவேளை நம்ம அம்மாவும் அப்பாவும் உனக்கு இதுக்கான வயசு இது கிடையாதுன்னு நினைக்கலாம்லாட்டி. நீ அதையும் யோசிச்சு பார்க்க வேண்டியதானே? சரி டி, நான் கொஞ்ச நாளைக்கு சீனியரை விட்டு விலகி இருக்க ட்ரை பண்றேன்.
கார்த்தி. இது எல்லாம் நான் உன் மனசு கஷ்டப்படணுங்கிறதுக்காக சொல்லலை. எனக்கு நம்ம குடும்பம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீ சீக்கிரமா குணமாயி வரணும். நம்ம வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. முந்திய மாதிரி நம்ம நல்லா சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அதுதான் வேணும். அதுக்கு தாண்டி சொன்னேன். புரியுது கீர்த்தி. என்னை விட நீ வயசுல சின்ன பிள்ளையா இருந்தாலும் நல்லா யோசிக்கட்டியானா நம்ம குடும்பத்துக்காக ஃபியூச்சரை பத்தி எல்லாம் நல்லா யோசிக்கட்டி கீர்த்தி. எனக்கு நீ என் தங்கச்சின்னு சொல்ல ரொம்ப பெருமையா இருக்கு. அப்படி இல்லாட்டி கார்த்தி, நான் இந்த நிலைமையில இருந்தாலும் நீ எனக்கு இதே அட்வைஸ் தான் சொல்வேன். நான் எல்லாமே உன்கிட்ட இருந்து தான் சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமும் குணமாயி வாட்டி நம்ம முந்திய மாதிரி நம்ம ஜாலியாக இருப்போம். சரி கீர்த்தி. ஏமா ஏ பாப்பா, ஐசி வார்டுமா, இது ரொம்ப நேரம் நிற்காத, வெளியே போ. உங்கள் அக்காவை ரூமுக்கு மாற்ற போகிறோம். ஓகே சிஸ்டர். சேட்டி கார்த்தி, நான் வெளியே நிற்கேன், நீ ரூமுக்கு வா, நம்ம அப்போ பார்ப்போம். சரி கீர்த்தி. நம்ம அம்மாவே அப்பாவே அலாண்டான்னு சொல்லிட்டி. சரி கார்த்தி. கார்த்தி, சொல்லுங்க சீனியர். நீ எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? உன்னை யாராவது ஏதாவது சொன்னாவளா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சீனியர். அப்புறம் எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க கார்த்தி? சீனியர், நான் ஒன்னு சொல்லுவேன், நீங்க கோபப்படக்கூடாது. அப்படி நீ என்ன சொல்ல போற? ஃபர்ஸ்ட் கோபப்பட மாட்டேன்னு சொல்லுங்க சீனியர். நீ சொல்ற விதத்தை பொறுத்து இருக்கு கார்த்தி எல்லாம். சரி சீனியர், நீங்க கோபப்பட்டாலும் சரி, நான் இதை உங்ககிட்ட சொல்லிடுறேன். நம்ம இனி லவ் பண்ண வேண்டாம். கார்த்தி, என்ன சொல்லுத? சாரி சீனியர், நான் இதை நல்லா யோசிச்சு முடிவெடுத்தேன். என்ன கார்த்தி யோசிச்சு முடிவெடுத்தேங்க? நான் உன்ட்ட அத்தனை தடவை கேட்டேன்ல, உன் பேரண்ட்ஸ் பேச்ச கேட்டு நீ பேருவியா இல்ல என் கூட தான் இருப்பியா? நீ அப்பெல்லாம் என் கூட இருப்பேன்னு. இப்ப யார் உன் மனசை மாத்துறது? சாரி சீனியர், எனக்கு அது அப்ப சரின்னு தோணுச்சு. ஆனா இப்ப யோசிக்கமுச்சுல, லவ் பண்றதுக்கான வயசு எனக்கு இது இல்லைன்னு தோணுது. ச்சே, இதான் அந்த பொம்பளை பிள்ளைகள் பேச்செல்லாம் நம்பவே கூடாதுங்கிறாவ போல. நீ என்கிட்ட இனிமே பேசுறவே செஞ்சிடாத கார்த்தி. சீனியர் சீனியர், நான் சொல்றது முழுசா கேட்டுக்கோங்க சீனியர். கேட்ட வரைக்கே போதும். இனிமே நீயே தனியா உட்கார்ந்து எல்லாத்தையும் பேசு. சீனியர், ஏன் எனக்கு மட்டும் எல்லாம் இப்படியே நடக்கு? பாவம் கார்த்தி ரொம்ப கஷ்டப்படுறா. கஷ்டமா இருக்கு கார்த்தியை பார்க்க. பேசாம கார்த்தி சீனியரை லவ் பண்ணுன்னு சொல்லிடுவோமா? வேண்டாம் வேண்டாம், அம்மா எடுத்து கஷ்டப்படுவாவ. இங்க நின்று என்ன மக்களே பண்ணிட்டு இருக்க? அப்பா, அது வந்து கார்த்தி. கார்த்தி ஆமா, கார்த்தி தான் ரொம்ப பாவம். பாவம் கார்த்தி ரொம்ப கஷ்டப்படுறாள். இருக்கட்டும், நான் கார்த்திகிட்ட போய் ஃபர்ஸ்ட் பேசிட்டு வரேன். அப்பா, கார்த்தி மனசை ஏதோ நான் ரொம்ப கஷ்டப்படுத்திடாதீங்க ப்ளீஸ். எனக்கு தெரியும் மக்களே, உங்க அம்மா சடுன்னு பேசிடுவா. ஆனா மனசுக்குள்ள எதுவும் வச்சுக்கிட மாட்டா. அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன். அது எங்களுக்கு தெரியும்ப்பா. ஆனால் அம்மா கார்த்தி மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அதெல்லாம் விடுமாக்கா. நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு போறோம். திங்ஸ் எல்லாம் எடுத்து வை. சரிப்பா. மக்களே, கார்த்தி வழிலாம் பரவாயில்லையா? அப்பா, பரவாயில்லப்பா. ஏன் மக்களே அழுதுட்டு இருக்க? வலிக்குதோ ரொம்ப? இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க அம்மா பேசுனது எதையும் மனசுக்குள்ள வச்சுக்கிடாத மக்களே. உங்க அம்மா அப்படிதான் டக்கு டக்குன்னு பேசிடுவா. ஆனா அவ பேசுறதுலயும் நியாயம் இருக்குல்ல. இது உனக்கு அதுக்கான வயசு கிடையாது, அதனாலதான் உங்க அம்மா சொல்லுதாளா இருக்கும். ஆனா உங்க அம்மா பேசுற வார்த்தை தான் சரியில்லை. அவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு தெரியல, அவ்வளவுதான்.
இது உனக்கு அதுக்கான வயசு கிடையாது மக்கா. நீ நல்லா படிச்சுட்டு நல்ல மார்க் வாங்கிட்டு ஒரு நல்ல இடத்துல வேலைக்கு போய் இருந்த, இல்லைன்னா அப்பா கம்பெனிலே நீ நல்ல பொறுப்பெடுத்து வேலையை பார்த்துக்கிட்ட அப்படின்னா அப்பா சந்தோஷப்பட்டு எப்பா எனக்கு இவனைதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, கரனை பத்தி எனக்கு தெரியும், தெரிஞ்ச பையன், நல்ல பையன், வேற நான் கட்டி கொடுத்துருவேன். ஆனா நீ இந்த வயசுலயே இப்படி இருக்கும்ல, எனக்கு கஷ்டமா இருக்குது. நீ படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு நீ இந்த வயசுல நினைச்சா அப்பாக்கு சந்தோஷமா இருக்கும். நீ இந்த வயசுல இப்ப எதையும் போட்டு குழப்பாத மக்கா. சரிப்பா, எனக்கு எல்லாம் புரியுது. சரி மக்களே, எல்லாத்தையும் போட்டு உன் மனசு குழப்பிட்டு இருக்காத. எதுனாலும் கரெக்டா ஒரு முடிவு எடு. நீ எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு அப்பா உனக்கு உன் கூடயே துணைக்கு சப்போர்ட்டா நிப்பேன். சரியா மக்கா? நீ எதையும் போட்டு மனசை குழப்பிட்டு இருக்காத. சரி, ரெஸ்ட் எடு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம். சரிப்பா. மக்களே, கீர்த்தி அக்காவை பாத்துக்கான, அப்பா இந்த வாரேன். சரிப்பா. கார்த்தியை பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு. சரி, நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் கோமதி அவளை. சரி வாங்க மேனி, நம்ம இங்க இருந்து கிளம்புவோம். அப்ப வேற ஏதாவது சண்டை வந்துட போகுது. சரி வா கோமதி போவோம். கரண் வா போவோம். கார்த்தி வா போவோம். பாரம்மா. கார்த்தி ஒரு நிமிஷம். கார்த்தி வா போவோம். பாரம்மா. எனக்காக ஒரு நிமிஷம் நின்னு வாயாடி ப்ளீஸ். சீனியர் ப்ளீஸ், என்கிட்ட ப்ளீஸ் எல்லாம் கேட்காதீங்க. உங்க வீட்ல என்ன சொல்றாங்க அதை கேட்டு நீங்க நடங்க. அதுதான் நம்ம லைஃப்க்கு நல்லது. எதுக்கு கார்த்தி நம்ம லைஃப்க்கு நல்லது நினைக்கிற? தயவு செஞ்சு உன் கண்ணை திறந்து பாரு. இவங்க எல்லாரும் நம்மள பிரிக்கணும்னு நினைக்கிறாவ கார்த்தி. ஆனா அவங்க நமக்கு நல்லது தானே சீனியர் சொல்றாங்க. இது நமக்கு அதுக்கான வயசு கிடையாதுல்ல. போதும், நிறுத்து கார்த்தி. இதுக்கு மேல நீ என்னைக்குமே என்கிட்ட பேசுறாத. இனிமே நீ என்கிட்ட பேசவே பேசாத கார்த்தி. அவெல்லாம் உன்கிட்ட ஒண்ணு பேச மாட்டா. நீ அவகிட்ட பேசாம இரு. என்னமா பண்ணுத நீ? ரொம்ப சந்தோஷம் ஜெசி. என் மவனு இனிமே உன் மோக்கிட்ட பேசவே மாட்டான். ஆனா நீ ரொம்ப தான் ஜெசி ஓவரா பண்ணுத. என் மவனை விட உன் மவளுக்கு வேற நல்ல பையன் எங்க கிடைப்பான்னு நீ இப்படி விடுத? என்ன ரொம்ப ஓவரா பேசிய? உங்க மவனை விட என் மவனுக்கு நல்ல பையனே கிடைப்பான். நானும் சொல்லக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஆனா உன்னை என்ன உங்க மவன் இங்கேயே? அவன் என்ன நீங்க பெத்த மவனா? நீலாம் ஒரு பொம்பளையா? ஏன் நான் சொன்னதுல அப்படி என்ன தப்பு இருக்கு? உண்மைதானே? உண்மையா இருந்தாலும் அது எங்க எப்படி சொல்லணும்ங்கற அந்த அறிவே உனக்கு கிடையாதா? ஆமா, எனக்கு அறிவு கிடையாது. என்ன